திசை திருப்பக்கூடியவர்கள் வெறுமனே இந்த தர்கா கபூர் வழிபாட்டை மாத்திரம் வைத்து நம்மளை திசை திருப்புறது இல்லை. அது மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துக்கு எதிரானதுன்னு விளங்கிக்க கூடாது. ஏன்னாட்டா கபூர் வணக்கம் ஏகத்துவத்துக்கு எதிரானது நல்லா தெரியும். அது இல்லாம இன்னும் பல நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. கபூர் வணக்கம் சம்பந்தப்படாத பல நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகள் எல்லாம் அல்லாஹ் எதை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறானோ அந்த ஷிர்க் என்ற இணை வைத்தலில் சேரக்கூடிய பயங்கரமான குற்றத்தை உண்டாக்கக்கூடிய நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் தவறான நம்பிக்கைகளா இருக்கின்றன, அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் விடுபடணும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த கபர் வணக்கத்திற்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயத்திற்கு பெரிய சவாலாக பெரிய தீமையாக இருக்கக்கூடியது இந்த தரீகாக்கள். தரீகான்னு ஒன்று நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தரீகான்னா அது ஒரு குரூப் உண்டாக்கிடுவாங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் 4 நிலை இருக்கிறது. முதலாவது நிலை ஷரியத்து, அது கீழ்மட்டமானவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு உள்ளது. அதுக்கு மேலே ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு பேர் தரீகத்து. அதுதான் லாஸ்ட் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஹகீகத்து. அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது மாரிஃபத்து. நீங்கள் எல்லாம் சாதாரண மக்கள் எல்லாம் ஷரியத்துலாம் ஒன்று இருந்துகிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் என்ன செய்றீங்க? ஷரியத்துனா எல்கேஜியாம் கணக்குப்படி. நீங்கள் எல்லாம் எல்கேஜியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் தாண்டி போகக்கூடிய பெரிய பெரிய படித்தரங்கள் இருக்கிறது. அந்த படித்தரங்களை எல்லாம் மேடை போட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, பகிரங்கமா எடுத்து வச்சிட முடியாது. நாங்க உங்களுக்கு பக்குவப்படுத்தி எங்கள்கிட்ட நீங்க பையத்து வாங்கினீங்கன்னு சொன்னா, எங்கள்கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எங்களை குருவாக ஏற்றுக்கொண்டீர்கள் சொன்னா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மென்மைப்படுத்தி தயார்படுத்தி ஷரியத்திலிருந்து அப்படி ஹக்கீகத்து கொண்டு வருவோம். ஹக்கீகத்திலிருந்து அப்புறமேல தரிக்கத்திலிருந்து தரிக்கத்து கொண்டு வருவோம். தரிக்கத்திலிருந்து ஹக்கீகத்து கொண்டு போவோம். ஹக்கீகத்திலிருந்து மாரிபத்து கொண்டு போயிருவோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அப்படி உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த ஷேக் மகான்களுக்கு தான் இருக்கிறது. இந்த ஷேக்னு சொல்றாங்களே அவங்களுக்கு இருக்குது. இதான் தரிக்காங்கிறது. தரிக்கா என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாம் இந்த மாதிரி பயான் பண்றோம்ல, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உள்ளதான். தொழுவுங்க, நோம்புங்க, இதெல்லாம் ரொம்ப அற்பம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வச்செல்லாம் மோட்சம் அடைய முடியாது. இந்த தொழுகை, நோம்பு, இதெல்லாம் சாதாரணமா எல்கேஜி மாதிரி உள்ளது. இதை படிச்சுட்டு வேலையெல்லாம் கிடைக்காது. இதை படிச்சுட்டு எந்த ஒரு மாச வேலை கூட கிடைக்காது. அந்த மாதிரி உள்ள படிப்பை படிச்சுக்கிட்டு நீங்க மார்க்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மேல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நாங்க எங்கள்கிட்ட வந்தா தான் தெளிவு வர முடியும். எங்களை குருன்னு ஏத்துக்கிறணும். எந்த அளவுக்கு ஏத்துக்கிறேன்னு, நாங்க என்ன சொன்னாலும் சரின்னு நம்புற அளவுக்கு ஏத்துக்கிறணும். உங்களுக்கு பார்க்கும்போது தப்பு மாறலாம் கூட தெரியும். சொல்லுவாங்க எப்படி இந்த ஷேகுமார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பார்க்கையில ஹராம் மாதிரி தெரியும், ஆனால் நாங்க சொல்ற கேட்கணும். குர்ஆனுக்கு எதிரானது மாதிரி தெரியும் நாங்க சொல்றது, ஆனால் நீங்க கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுக்கு எதிரானது மாதிரி தெரியணும். அதெல்லாம் உங்க ஷரியத்து பார்வையில் அப்படி தெரியும். வேற பார்வையில பார்த்தா அதுக்கு வேற வேற வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. அதனால என்ன செய்யணும்? ஷேகு திருட சொன்னா திருடணும். ஷேகு விபச்சாரம் பண்ண சொன்னா விபச்சாரம் பண்ணணும். ஷேகு கொள்ளையடிக்க சொன்னா கொள்ளையடிக்கணும். அவர் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஷேகிடத்துல சரணடையணும்னு கேட்டா, ஒரு குளிப்பாட்டுபவனுடைய கையில பணம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க இருக்கணும். குளிப்பாட்டுவன் கையில ஜனாசா இருக்குல்ல, இந்த ஜனாசா குளிப்பாட்டும் போது முதுகுக்கு தண்ணி ஊத்துன்னு சொல்லுமா? ஏதாவது பேசுமா? இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கு இருக்குப்பான்னு சொல்லுமா? ஏதாச்சும் நம்ம பெரட்டுறபடி பெரட்டலாம். குப்பர் பட்டி போட்டு கழுவலாம், இப்படி போட்டு கழுவலாம், கையை கழுவலாம், வேட்டியை உருவலாம். ஒன்னும் அது பேர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்க செய்கிட்ட இருக்கணும். தூக்கி போட்டு மிதிப்பாரு, அடிப்பாரு, விரட்டுவாரு, என்ன செஞ்சாலும் சரி புணம் ஆயிக்கிறணுமா. செய்கிடத்துல போயிட்டோம்னு சொன்னா புணம் மாதிரி ஜனாசா மாதிரி ஆயிட்டேன்னு சொன்னா உன்னை அப்படியே பக்குவப்படுத்தி படுத்தி படுத்தி தயார் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டாந்து உன்னை நிப்பாட்டிடுவாரு. அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு பேர் தான் தரிகா. இதுல எத்தனை தரிகாக்கள் இருக்க, எல்லாருக்கும் அடிப்படை இதுதான். அவங்களுடைய வித்தியாசங்கள் எதுல வரும்னா, சொல்லித்தர திக்கர்லாம் வித்தியாசம் வரும். அடிப்படை எல்லாம் ஒண்ணுதான். அது சாதிரியாவா இருந்தாலும் சரி, அவன் வேற திக்கரை சொல்லி தருவான். காதிரியாங்கிறவன் அவன் வேற திக்கரை சொல்லி தருவான். இவன் ஹாஹான்னு கத்துவான், ஹூஹூன்னு கத்துவான். இதுதான் வித்தியாசம் இருக்குமே தவிர அடிப்படை என்ன? இவனும் அப்படி பக்குவப்படுத்த தான் போறானா, அவனும் பக்குவப்படுத்த தான் போறானா. உங்க உள்ளங்களை எல்லாம் அப்படி கரெக்ட் பண்ணி சரி பண்ணி மேலான ஒரு கல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உங்களை ஆளாக்கிடுவோம். அதுதான் தரீகா. அதுல நீங்கள் எல்லாம் சேரணும்னு சொல்லி ஒரு மனிதனை
அல்லாஹ் எந்த இதயத்தில் ஆதிக்கம் செலுத்துறானோ அந்த ஆதிக்கத்தை பெற்றவனாக சித்தரிக்கிறதுக்கு பாருங்க, இதை விட சிறுக்கு என்ன இருக்க முடியும்? இந்த இதயங்களை பக்குவப்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உள்ளது. அவனால மட்டும்தான் இதயத்தை பக்குவப்படுத்த முடியும். உடலை பக்குவப்படுத்தலாம், மூக்க பக்குவப்படுத்தலாம், ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணி போடலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், இதெல்லாம் வேண்டாம் நீ செய்யலாம்ப்பா. இதயத்துல எந்த மாதிரியான எண்ணங்களை உண்டாக்கணும், நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், இதுகளை எல்லாம் போட்டு உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைச்ச இறைவனுக்கு மாத்திரம் உள்ளது. இதுல ஷிர்க் வைக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு இவருக்கு அதை விட நல்லா செய்வார. அல்லாஹ் செய்யறதை விட இவர்கிட்ட நான் போயிட்டேன்னு சொன்னா அவர் நான் கையை கொடுத்து நீங்க தான் எனக்கு ஷேகு, நான் உங்களுக்கு முறியுது அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னா என்னை எங்கேயோ கொண்டே நிறுத்திடுவாரு அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. இது ஷிர்கா இல்லையா? அப்ப இதயத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறானா? அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். கொடுத்திருக்கிறான்னு எங்கேயாவது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இருந்தா நம்மளும் அதை செய்யறத பத்தி தப்பு இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னா செஞ்சுட்டு போகலாம். இருக்குதா தேடி பார்க்கறோம், இல்ல. என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு ஒண்ணு சொல்லணும்ல, நாளைக்கு உங்களை குழப்புவாங்க. இவங்க என்ன ஆதாரம் சொல்றாங்கன்னு கேட்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில இடம்பெற்றிருக்கு, முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நான் 2 விதமான கல்வியை நான் அடைந்து கொண்டேன். ஒரு கல்வியை உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிவிட்டேன், இன்னொரு கல்வியை நான் சொன்னால் என்னுடைய தொண்டை குழி அறுபட்டு விடும் என்ற காரணத்திற்காக நான் அதை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இது புகாரியில முதல் வால்யூம்லயே நீங்க பார்க்கலாம். கல்விங்கிற பாடத்துல கல்வியை மறைக்கிறது இருக்குல்ல, அந்த தலைப்பின் கீழே முதல் வால்யூம்ல இந்த ஹதீஸை பார்க்கலாம். அப்ப இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான கல்வியை கொண்டு வந்தாங்க. ஒரு கல்வி பாமரர்களுக்கு, ஒரு சட்டம் பாமரர்களுக்கு, ஒரு சட்டம் ஒண்ணும் தெரியாத ஆட்களுக்கு, இன்னொரு சட்டம் ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு. அந்த நிலைக்கு எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களை தேடி பிடிச்சி அவருக்கு தகுதி இருக்குதான்னு பார்த்து அவருக்கு மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அதை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் தான் அவுலியா, அவர் தான் மகானு, அவர் தான் அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு வாதம் பண்றாங்களே, அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அவங்க ஆதாரமா எடுத்து வைக்கிறேன்டா. 2 கல்வின்னு சொல்றாருல, ஒரு கல்வியை தானே அவர் சொன்னாரு, இன்னொரு கல்வியை சொல்லாம போயிட்டார்ல, அப்ப எல்லாரும் சொல்றத சொல்லிருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை எடுத்து வைத்து அவர்கள் இப்படி ஒரு கருத்தை யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது. இதுக்கு என்ன விளக்கம்? விளக்கத்துக்கு வேற எங்கேயும் போய் அலைய வேணாம். அதுலயே அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாம் அருளிய சத்தியத்தை தெளிவான வசனங்களை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன மாதிரி தண்டனை இருக்குங்கிற ஒரு வசனத்தை அவர் ஓதி காட்டுறார் அபூ ஹுரைரா. அப்ப மார்க்க சம்பந்தப்பட்ட எதையாவது மறைத்தோம்னு சொன்னா அது பயங்கரமான குற்றம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அதை சொல்லிட்டேங்கிறாரு. அப்ப நமக்கு என்ன விளங்குது? ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருந்தால் அது மறைக்க கூடாது என்று அவர் வழங்கி வச்சிருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக குர்ஆன் வசனத்தை எடுத்து போடுறார். அப்படி போடும் பொழுது அப்ப அவரு மார்க்க சம்பந்தப்பட்ட எதையும் மறைக்கல. 2 கல்வி ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதான். ஒன்னு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம், இன்னொன்னு எதிர்காலத்தை பற்றிய சில முன்னறிவிப்புகள். அந்த முன்னறிவிப்புகள் என்ன உதாரணமா சொல்றதா இருந்தா, அதே அபூ ஹுரைராவுடைய வரலாறு புரட்டி பார்க்கிறோம். அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாராம், இறைவா 60வது ஆண்டுடைய துவக்கத்தில் இருந்து 60வது ஆண்டு ஆரம்பிக்கல, அந்த துவக்கத்தில் ஏற்படுகிற ஃபித்னாவை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ராசி சித்தீன். 60வது ஆண்டுடைய துவக்கம் இருக்குல்ல, அந்த 59 முடிஞ்சு ஹிஜ்ரி 59 முடிஞ்சு 60வது வருஷம் வரும் பொழுது ஒரு ஃபித்னா ஏற்படுமே, நான் அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாராம். அது என்னப்ப ஒரு மோசமான ஆட்சியாளர்கள் உருவாவாங்க, அவர்கள் ரொம்ப கொடுமையான ஆட்சி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான முன்னறிவிப்புகளை எல்லாம் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு சொன்னார்னு சொன்னா அல்லாஹ் அடுத்தது சொன்னால் என் தொண்டைக்குள்ளே அறுக்கப்பட்டு விடுங்கிறார். அதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், இன்னொன்னு சொன்னா கழுத்து அறுத்து போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மெஞ்சானன் நீங்க இதை சொன்னா கழுத்து அறுபடுமா? யாரா கழுத்து அறுப்பாங்களா? அப்ப அன்றைக்கு அபூ ஹுரைராவுடைய இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய காலத்துல மோசமான ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிகிறாங்க.
அவங்க ஆட்சி மோசம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கும். அதை அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா இந்த மாதிரி தோன்றுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது இவங்க தான் அந்த ஆளுக்குன்னு சொன்னா அவன் பிடிச்சிட்டு போய் தலையை அறுத்து போடுவான். அப்ப ஈமான்ல பல தரம் இருக்குது. ஒரு மனிதன் 3 நிலையில தன்னுடைய ஈமான கடைபிடிக்கலாம். அவருடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒன்னு, தைரியமா போய் சொல்லி என்ன செய்யலாம், ஃபேஸ் பண்ணலாம், அடி வாங்கி சாவலாம். இன்னொன்னு என்ன செய்யலாம்னு கேட்டா வாயினால சொல்லி அதை ஃபேஸ் பண்ணலாம். மூணாவது என்ன, மனதால வெறுத்து நடக்குது, நம்ம சொல்ல முடியல, என்ன செய்ய, நமக்கு அவ்வளவுதான் முடியுது அப்படின்னு ஒதுங்கி போயிடலாம். அப்ப அபூ ஹுரைரா அவர் ஒரு ஸ்டேஜில் இருந்து அதை ஒதுங்கிட்டார். இந்த முன்னறிவிப்பை மட்டும் சொல்லல, மனிதர்கள் அமல் செய்வதற்குரிய ஒண்ணு இல்ல அதுல. அது இந்த 60வது ஆண்டுல வரக்கூடிய ஆட்சியாளர் மோசம் விளங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப அவர் நல்லவன் வரைங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு தொழுவு போறீங்களா? அதனால நோம்பா இது, ஜகாத்தா நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயமா? அந்த மாதிரி விஷயத்தை மறைக்க கூடாது என்று அவரை வழங்கி வச்சிருக்கிறார். அவரே இன்னல்லதீன யக்துமூனமா அன்ஸல்னா மினல் பையினாத்தின் ஓதிப்புட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு வர சொல்றாரு. அப்ப மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் நடக்கிற சில முன்னறிவிப்புகளை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து சிலதை சொல்லியிருக்கிறாங்க. அது அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள ஒரு முன்னறிவிப்பு அது இருக்குது. அதை சொன்னாரையானால் அவருடைய உயிருக்கு ஆபத்து, உயிரை விட அவர் தயாரா இல்லை. எதுக்கு இதை சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டார். அது ஒன்றும் பெரிய அவர் சக்தி உட்படுத்தான் மனுஷன் நல்லா கேள்வி கேட்பான் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருளா இருக்குமே தவிர மார்க்க சம்பந்தப்பட்டதை அவருக்கு சொல்லி அவர் மறைச்சிட்டாரு அப்படின்னு விளங்கவே முடியாது. அதை நம்ம விளங்கிக்கிறது ஒன்னாவது. ரெண்டாவது, இவர்கள் எடுத்து வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல மற்ற மக்களுக்கெல்லாம் பொதுவான சில விஷயங்களை சொன்னாங்க. அவங்க மருமக அலி இருக்கிறாரே, அவருக்கு மாத்திரம் தனியா கூட்டிட்டு போய் இந்த மெஞ்ஞானம்னு சொல்றோம், தரீக்கா ஹக்கீக்கா மாறி வாங்குறோமே, இதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. அந்த அலி பையத்து வாங்கின ஆளுகளுக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு, அவற்ற முறிதானவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படியே சங்கிலி தொடராக எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. எந்த ஷேக் இந்த முறீத் வியாபாரம் பண்றான எவனை போய் கேட்டாலும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அலிட்ட போய் முடிப்பான். எல்லாம் சுத்திக்கிட்டு என்ன செய்யும், எனக்கு இவர் ஷேகா இருந்தார், அவர் ஷேகா இருந்தார், அவர் ஷேகா இருந்தார்னு எல்லாம் போய் எங்க போய் முடியும், அலிதான் முதல் ஷேகா நிற்பார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரை யூஸ் பண்ணுவாங்க. அது சாதலியாவா இருந்தாலும் சரி, குரு எங்க போய் சேரேன், அலி ரசூலுல்லாஹ்னு போகுமே தவிர அபூபக்கர் ரசூலுல்லாஹ்னு போவார். இவங்களுக்கு கிடைச்ச எந்த ஞானம், இவங்க சொல்லக்கூடிய இந்த சரிகான்னு சொல்றானுல, இவங்க சொல்லக்கூடிய அந்த ரூட் இருக்குல்ல, சில்சிலாங்கிறதுக்கு பேரு, இந்த சில்சிலான்னு சொல்றாங்களே, இந்த சில்சிலா எங்க போய் முடியும், எல்லாம் அலியில போய் முடியும். சாதிலியாமா அவர் எனக்கு இவர் எனக்கு குரு, அவர் அவருக்கு குரு, அவர் அவருக்கு குரு, அவருக்கு இவர் குரு, அவருக்கு அலிக்கு குரு, அலிக்கு ரசூலுல்லாஹ் குருன்னு சொல்லி அங்க போய் முடிச்சிருவாங்க. அப்படியான ஒரு கதையை இட்டு கட்டி வச்சுக்கிட்டு அந்த மெஞ்ஞானன்னு ஒன்று இருக்குது, பொதுமக்களுக்கு அது சொல்லல, பிரத்யேகமா மர்மோனுக்கு சொல்லிட்டு போனாங்க. அவர் பிரத்யேகமா ஆட்களை பொறுக்கி எடுத்து சொன்னாரு, அவர்கள் சிலர் பொறுக்கி எடுத்து சொல்லிட்டு வந்தாங்க. அது இப்ப எங்க கைவசம் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறங்க. இதுதான் வழங்கிருச்சா? அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா, இது அலி ரலியல்லாஹு அன்ஹு உசுரோட வாழ்ந்தாங்களே அப்ப விட்டாங்க இந்த கதையை, இப்ப விடல இந்த கதையை. அவர் உசுரோட இருக்கிற காலத்திலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு வேலை இந்த மாதிரி கட்டி விட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம் போய் கேட்குது, ஹல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ ஃபில் குர்ஆன், இதுவும் புகாரில் இருக்குது, குர்ஆன்ல இல்லாத ஒரு புதிய விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு இல்லையே, குர்ஆன்ல உள்ளதான் சொல்லி தந்தாங்க. அது போக அந்த குர்ஆன்ல சிந்திச்சு நம்ம விளங்குவோமே அதை சொல்லி தந்தாங்க. அது போக அந்த வாழ் உரை ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த வாழ் உரைக்குள்ள நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறேன், இதையும் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, அதையும் இந்த ஓபன் பண்ணிட்டேன்றார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட தனியா ஒரு தடவை சொன்னது என்னன்னு கேட்டா, இந்த ஒரு சில செய்திகளை சொன்னாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டா, ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு நஷ்டஈடு இருக்குல்ல, அதாவது கையை விட்டுனா அதுக்கு ஒரு நஷ்டஈடு, கைக்கு கை தான் அவன் மன்னிச்சு விட்டுட்டான்னு சொன்னா நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும், என்னென்ன உறுப்புகளுக்கு எவ்வளவு எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. அது நான் மட்டும்தான் இருந்தேன், அதுதான் எனக்கு தனியா சொன்ன மாதிரி தெரியுது. ஒருவேளை அதை படி ஞானம் நினைச்சுன்னு இருந்தாங்க, அதையும் உங்கள்கிட்ட ஓபன் பண்ணிட்டேன். ஏன் ரசூலுல்லாஹ் எதுவும் தனியா சொல்லலப்பா, தனிப்பட்ட முறையில் எதுவுமே சொல்லலன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவரை மறுத்துட்டார். அப்ப நம்ம என்ன விளங்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து 2 சைஸாக வச்சு ஒரு சாராருக்கு சொல்லி ஒரு சாராருக்கு மறைக்கல. இன்னும் சொல்ல போனா கடைசி ஹஜ்ஜில இதை ஓபன் அடிச்சுட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க, மக்களே நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, எத்தி கேட்டாங்கல்ல, ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு நீங்க மறைச்சது இல்லையே, எல்லாத்தையும் எத்தி வச்சிட்டீங்களே, அல்லாஹும்ம
கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லகுத்து, நான் எத்தி வைத்து விட்டேனா, ஹல் பல்லகுத்து, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா கேட்கிறாங்க. ஆமாங்கறாங்க சஹாபாக்கள் 3 தடவை. 3வது தடவை சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீ சாட்சி, நீ என்னத்தை எனக்கு தந்தி அப்படி சொல்லிவிட்டேன், ஒன்னும் கூட நான் மறைக்கல, மக்களுக்கு பொது உடைமை ஆக்காமல் மறைச்சு வச்சுக்கிறவே இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அன்றைக்கு கூட நான் ஒரு ஹதீஸ் ஆயிஷா நாய் சொன்னேன், 3 விஷயங்களை யாராவது சொல்வானேயானால் அவன் பொய்யன், நம்பாதீர்கள். ஆயிஷா நாய் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு மஸ்ரூக் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, 3ல 1 என்ன, 1 வந்து மறைவானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும்னு சொன்னார்களே, ஆனால் நீங்க நம்பிராதீங்க சொன்னாங்க. அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு சொன்னா அவன் பொய்யன், நம்பாதீங்கன்றாங்க. 3வது சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வந்த வஹீல் எந்த ஒன்றையாவது மறைத்து விட்டார்கள் என்று எவனா சொல்வானேயானால் அவனும் பொய்யன் சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க வாதம் அது, கொஞ்சம் பேரை மட்டும் அழிக்கி மட்டும் சொல்லிட்டு அம்புட்டு பேரை அம்மன் விட்டு போயிட்டா. அல்லாஹ் விட்ட உத்தரவு என்ன, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக் ஃபஇல்லம் துபல்லிக் ஃபமா பல்லகத் ரிசாலத்துக்குங்கறான், ஃபஇல்லம் தஃபால் ஃபமா பல்லகத் ரிசாலத்துக்குங்கறான். என்ன அர்த்தம், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிக் மா உன்ஸில இலைக், உனக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்லியே தீர வேண்டும். அப்படி நீ செய்யவில்லை என்றால் தூதுத்துவ பணியை நீ செய்தவராக மாட்டீர். இதுக்கு மேல என்ன இருக்கு? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹர் ரசூல் கூப்பிட்டு சொல்றான், பல்லிக் மா உன்ஸில இலைக், உனக்கு அருளப்பட்டதை அப்படியே எடுத்து சொல்லி ஆக வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுடைய ரிசாலத்தை நீ செய்தவராக ஆக மாட்டீர், தூதுத்துவ பணியை நிறைவேற்றியவராக மாட்டீர்னு சொல்றானே. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இவங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட வஹீல ஒரு பகுதியை மறைச்சி ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு போனாங்கன்ற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு சுமத்துறாங்களே. அல்லாஹ் மன்னிக்கணும். இத ரசூலுல்லாஹ் தன்னுடைய தூதுத்துவ பணியில குறை செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு மேல ஒரு பாவம் என்ன இருக்க முடியும்? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த ஒன்றையும் மறைத்தார்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் எதுவா இருந்தாலும் சரி அது தூக்கி போட்டு கீழே போட்டுறணும். ரசூலுல்லாஹ் மறைச்சாங்கன்னு ஒரு இது அர்த்தம் தானே. சில பேருக்கு சொன்னாங்க, சில பேருக்கு சொல்லலைன்னா மார்க்கத்தை மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையை பார்க்கும்போது தப்பா போயிடுது. அதெல்லாம் ஒரு அந்த தப்பு நம்ம ஆய்வுக்கு உள்ளது இல்ல. நம்ம முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டிய தப்பு என்னன்னு கேட்டா, இது ஷிர்கா இல்லையா, அதான் பிரச்சனை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஒரு அதிகாரமா இது, இதயங்களை ஆள்வது, இதயங்களை பக்குவப்படுத்துவது, இதயங்கள் மீது ஆட்சி செலுத்துவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் உள்ள அதிகாரமா, அல்லது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்த ஒரு அதிகாரமா, அல்ல கொஞ்சம் பேருக்காவது செலக்ட் பண்ணி அல்லாஹ் இந்த அதிகாரத்தை பங்கு வச்சு கொடுத்திருக்கிறானா அப்படின்னு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா அது இல்லவே இல்ல. அல்லாஹ் நமக்கு என்ன கற்று தர்றான், ரப்பனா ஆல இம்ரான்ல 8வது வசனம், லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ் வந்து நம்மளை எல்லாம் கேட்க சொல்றான். எப்படி கேட்க சொல்றான், ரப்பனா எங்கள் இறைவா, துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் கற்று தர்றான். லா துஸி குலூபனா எங்கள் இதயங்களை தடம்புரள செய்து விடாதே, பஅத இத் ஹதைத்தனா எங்கள் இதயங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் இதயங்களை தடம்புரளுமாறு செய்து விடாதே அல்லாஹ் என்று நீங்கள்லாம் ஏன்ட்டு கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், இதயங்களை தடம்புரள செய்வதும் இதயங்கள்ல சரியான தடத்துல போக வைக்கிறதும் என்னுடைய வேலை. இது ஹதைத்தனா ஹிதாயத்தை கொடுக்கிறதும் என்னுடைய வேலை, அதுல இருந்து பிரட்டி விடுறதும் என்னுடைய வேலை. அப்படிதான் நீங்க என்கிட்ட கேட்கணுங்கிற அல்லாஹ். அப்ப இதயங்களை வந்து தடம்புரளாமல் ஆக்கணும்னு சொல்லி என்னிடத்தில் கேளுங்கள் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அந்த அதிகாரம் இவருக்கு எப்படி வரும்? இவற்றை கொண்டே கையை கொண்டே கொடுத்தோன்னா எப்படி நம்ம இதயத்தை இவர் வந்து மாத்துவாரு? அந்த இதயத்துக்குள்ள எப்படி ஒரு மெசேஜ் அவர் போடுவாரு? போட முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், நல்லடியார்கள் யார் என்று கேட்டால், வல்லதீன ஜாவு மின் பாதிஹிம் யகூலுன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபக்கூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. இறைவா, எங்களுடைய இதயங்களிலே எங்கள் இதயங்களை நீ ஏற்படுத்தி விடாதே, மூமினான மக்கள் மீது ஒரு வெறுப்பை, ஒரு அதிருப்தியை எங்கள் இதயங்களை நீ ஏற்படுத்திடாத அல்லாஹ் என்று நம்மள அல்லாஹ் கேட்க சொல்றான். இது சூரத்துல் ஹஷ்ர்ல 10வது வசனத்தில் இருக்குது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், இதயங்கள் சம்பந்தமாக என்னிடத்தில் நீங்க கேளுங்கள் என்று அல்லாஹ் ஆணையிடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்யற துஆவுல ஒரு துஆ என்னன்னு கேட்டா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 763வது ஹதீஸ், அல்லாஹு மஜால் ஃபீ கல்பி நூரா, இறைவா என்னுடைய உள்ளத்துல ஒளியை நீ ஏற்படுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்துறீங்க வந்துட்டாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அல்லாஹு மஜால் ஃபீ கல்பி நூரா,
யா அல்லாஹ் என்னுடைய கல்புல நூரை ஏற்படுத்த நீ தான் ஏற்படுத்தினால நீ ஏற்படுத்து. ஒஃபி பசரி நூரா என் பார்வையில நீ ஒளியை ஏற்படுத்து. ஒஃபி சம்இ நூரா என்னுடைய செவியில ஒளியை நீ ஏற்படுத்து. வன் யமீனி நூரா வன் யசாரி நூரா என் வலதுபுறம் ஒளியை ஏற்படுத்து, இடதுபுறம் ஒளியை ஏற்படுத்து. வன் ஃபௌகி நூரா வ தஹதி நூரா எனக்கு மேற்புறத்திலும் ஒளியாக்கி கீழே ஒளியாக்கி வை, எங்க பார்த்தாலும் ஒளியாக ஆக்கி வை அல்லான்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்யறாங்க. அதுல முக்கியமா என்ன கேட்கறாங்க, என்னுடைய கல்புல நூறு ஏற்படுறதுக்கு நீதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. என்னுடைய கல்புல நூறுனா என்ன அர்த்தம்? கல்புல நூறுனா நூறுக்கு என்ன வெளிச்சம்னா லைட் மாதிரி வெளிச்சம் வர்றதா? அது இல்ல. நம்ம என்னுடைய கையில ஒளியாக்குன்னா லைட்ல அமைச்சிடலாம் அர்த்தமா? இல்ல. கையில ஒளி ஏற்படுத்துறதுன்னா என் கை சரியான வழியில போகணும், கெட்டதை பிடிச்சிடக்கூடாது, நல்லதுக்கு யூஸ் ஆகணும். என்னுடைய காலில் ஒளி ஏற்படுத்துன்னு சொன்னா காலை கொண்டு தப்பான நடந்து போயிடக்கூடாது. நாக்கில ஒளினா அப்படித்தான், மூக்குல ஒளினாலும் அப்படித்தான், பார்வையில ஒளினாலும் அப்படித்தான். கல்புல ஒளினா என்ன அர்த்தம்? நேர் வழி. கல்புல ஒளி ஏற்படுத்துறதுன்னா அங்க லைட் போறது இல்ல, சரியான பாதை உள்ளத்துல காட்டி விடுறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்திலே ஒளி ஏற்படுத்து என்பதன் மூலமாக சரியான பாதையை காட்டுன்னு கேட்கிறாங்க. அதான் அர்த்தம். அப்ப சரியான பாதையை காட்டுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ செய்தார்களே, ஆனால் அவர்களே தன்னுடைய உள்ளத்தை தானே பக்குவப்படுத்திக் கொள்ள முடியலன்னு விளங்குதா இல்லையா? அவங்ககிட்ட தானே கேட்கணும்ன்றாங்க. அவர்களுக்கு மிஞ்சின ஒரு மகான் உலகத்தில் எப்படி வந்தார்? அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மிஞ்சின ஒரு மகானா? அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாதுகாப்பு தேடுவார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 2722வது ஹதீஸ்ல வருது. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன்? பயனளிக்காத கல்வியை விட்டும். கல்வினா அது பயனாகணும், யூஸ் ஆகணும். யூஸ் இல்லாத கல்வி இருக்கு பாருங்க, அந்த கல்வியை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் கல்பின் லா யக்ஷவு, பணிவு இல்லாத இதயத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய இதயத்தில் அடக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்படி அடக்கமில்லாத ஒரு இதயத்தை எனக்கு தந்துராத அப்படின்னு சொன்னா இதயத்தில் அடக்க ஒடுக்கமா ஆக்கி வைக்கக்கூடிய பண்பாட்டை அமைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. உன்னுடைய கையில் இருக்க அல்லாஹ்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட நல்லடியார்கள் கேட்பார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி துஆ செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இதயத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுதா இருந்தா எவனாலும் செய்ய முடியாது. கை காலில் ஏற்படுத்தலாம், ஓங்கி அரைஞ்சி மூஞ்சில மாறுதல் ஏற்படுத்தலாம், அறுவாலை கொண்டை வெட்டி என்னதா மாறுதல் ஏற்படுத்திடலாம், உடம்புல ஏற்படுத்தலாம். இதயத்துக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்க முடியுமா? இல்லாத ஒண்ணு இருக்கு நம்ப வைக்க முடியுமா? இருக்கிறது இல்லைன்னு ஆக்கிட முடியுமா? பக்குவப்படுத்த முடியுமா? கெட்ட எண்ணங்கள் எல்லாம் தூர எரிஞ்சிட முடியுமா? நல்ல எண்ணங்களா உருவாக்கி கொள்ற அதிகாரத்தை இருக்குதா? யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அதனால நம்ம தொழுகையிலோட நம்ம கேட்கிறோமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கேட்ட துஆ, நம்ம கற்றுத்தந்த துஆ என்ன சொல்றாங்க? அல்லாஹு மக்ஸில் ஹதாயாய பில்மாயி வஸ்ஸல்ஜி வல் பரதி. ஓதுறோம்ல, சனாவுக்கு பதிலா ஓதுறோமே, வனக்கி கல்பி மினல் ஹதாயா கமா யுனக்க சௌபுல் அபியல் மின தனசி. வனக்கி கல்பி, யா அல்லாஹ் என்னுடைய கல்பை தூய்மையாக்கு, கழுவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னுடைய கல்பை கழுவணுமா? எப்படி கழுவணுமா? வெண்மையான ஆடை எப்படி கழுவப்படுமோ, கலர் ஆடை இருக்குல்ல, அவ்வளவு கவனமா கழுவ மாட்டோம், தெரியாது அழுக்கு தான் முழுங்கிரும்ல. கலர் ஆடையில சின்ன சின்ன அழுக்குகள்லாம் இருக்கு, நம்ம துவைச்சோன்னு நினைச்சு சீக்கிரம் திருப்பி அடைஞ்சிருவோம். கலர் ஆடையில இப்படி பாப்பா ஒண்ணுமே தெரியாது, ஆனா உண்மையில டெஸ்ட் கணப்புனா எக்கச்சக்கமான அழுக்கு இருக்கு. அதுல வெள்ளை ஆடை இருக்கு பாருங்களேன், அதுல அழுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நல்லா போட்டு தேய்க்குவோம். வெள்ளை ஆடைய வெள்ளை சட்டையா இருந்தா காலரை போட்டு அரை மணி நேரம் தேய்க்குவோம், கையை போட்டு 1/4 மணி நேரம் தேய்க்குவோம், அப்பதான் அந்த அழுக்கெல்லாம் போகும். மத்ததுல எப்படித்தான், மத்ததுல கண்டுக்கிற மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கறாங்கன்னு கேட்டா, வெண்மையான ஆடை எப்படி கழுவப்படுமோ அதிக சிரத்தையோட அதிக கவனத்தோட அந்த மாதிரி என் இதயத்தை கழுவு, ஒரு துரும்பு கூட கூட ஆளுக்கு அந்த மாதிரி கழுவிரல்ல. அப்ப இதயத்தை கழுவுறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு அது தண்ணியிலான கிடக்குது, உள்ளக ஈரமா தானே இருந்து என்ன கழுவுறதுங்க, கழுவி ரத்தத்தெல்லாம் வெளியேற்றுறது அர்த்தம் இல்ல. இதயத்தை கழுவுறதுன்னா கசடுகளை போக்குறது, கெட்ட எண்ணங்களை போக்குறது, சைத்தானியத்தை போக்குறது, நூறானியத்தை நிறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? என்னுடைய இதயத்தை கழுவுன்னு நக்கி கல்வி, என்னுடைய கல்பை கழுவல்ல, வெண்மையான ஆடையை கழுவிய அந்த மாதிரி கழுவி போடலான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்களே. என்னத்துக்கு இதை கேட்டாங்க? இதெல்லாம் வழிகாட்டுதல் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் விளையாட்டு கேட்டாங்களா? அப்ப இதுல நமக்கு ஒரு பாடம் ஒண்ணு சொல்லி தரவே இல்லையா? அப்ப நம்ம விளங்கணும், இதயங்களை ஆளுபவர்கள் என்று யாரையா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவரை நீங்கள் அல்லாஹ் ஆக்கிட்டீங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய ரைட்.
இது அல்லாஹ்வுடைய உரிமை. அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு இலாக்காவை நீங்க மனுஷன்ட்ட கொடுத்தீங்க, அது யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தாலும் சரிதான், முடிஞ்சு போச்சு கதை, எல்லாம் காலி. ஈமான் போச்சு, ஒண்ணுமில்ல, பர்மனன்ட் நரகம். அந்த ஷிர்க்குக்கு என்ன தண்டனை, கல்ல மண்ணு வணங்கினால் என்ன தண்டனையோ, கபரை வணங்கினால் என்ன தண்டனையோ, அதை விட குறையாத தண்டனை தான் இந்த முரீது வாங்குறவங்களுக்கு கிடைக்கும். ஏன் அவர்கள் முரீதுன்னு சொல்லி தொழுவா நோம்பலா வைக்கிறான்னு சொல்லப்படுது. அவன் அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்தானே இல்லை, அது ஒண்ணுதான் பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கணும், அல்லாஹ்வுடைய சிவத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தானே இல்லையா. ஏண்டா இவன் நான் செய்யற வேலையை அவன் செய்வான் நினைச்சுடா, முடிஞ்சு வச்சடா கதை. இதுக்கு பிறகு நீ தொழுதா என்ன, நோம்பு வச்சா என்ன, உலக அஷரக்கூல ஹபித்த அன்ஹும் ஆக்கானு யாமலூன், இணை வைப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். ஏற்கனவே செஞ்ச நல்லறங்களும் கூட மிஞ்சாது. அப்ப நல்லறங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய காரியம் ஷிர்க்கு, இணை வைத்தல். இணை வைத்தல் என்ன, ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். 100% அல்லாஹ் மாதிரி நினைச்சா இணை வைத்தல் நீ வணங்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இல்ல. ஒரே ஒரு சிவத்துல இவர் அல்லாஹ் மாதிரி நினைச்சா முடிஞ்சு வச்சுக்கிற. 98 சிவத்துல அல்லாஹ் நினைச்சவன் தான், இந்த ஒரு சிவத்துல இவர் அல்லாஹ் ஒண்ணு, முடிஞ்சு வச்சுக்கிற. என்ன வச்சுட்டீங்க, அல்லாஹ்வுக்கு உரிய எந்த ஒரு தன்மையிலையும் எந்த ஒரு தகுதியிலையும் எந்த ஒரு பவர்லையும் வேற ஆளு நீங்க என்ன செய்யக்கூடாது, வச்சிடக்கூடாது. அப்ப நீங்க இதயத்தை ஆளுதல் என்பது முகல்லிபுல் குலூப், அவனுக்கு பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சத்தியம் செய்யறோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணுவாங்க. எப்படி சத்தியம் பண்ணுவாங்க, இதான் லா முகல்லிபுல் குலூப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி செய்யற சத்தியம் முகல்லிபுல் குலூப் மீது சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் மேல சத்தியமானு கூட சொல்ல மாட்டாங்க, ரஹ்மான் மேல சத்தியமானு கூட அதிகமா சொல்ல மாட்டாங்க, கம்மியா தான் வல்லாஹிலாம் சொல்லி இருக்காங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹின்னு சொல்லுவாங்க, எவனுடைய கையில என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாகங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதை விட அதிகமா யூஸ் பண்றது என்னன்னு கேட்டா ஓ முகல்லிபுல் குலூப், முகல்லிபுல் குலூப் மீது சத்தியமாக. முகல்லிபுல் குலூப்னா என்ன அர்த்தம், குலூப்னா இதயங்கள், முகல்லிபுனா புரட்டுறவன், இதயங்களை புரட்டுபவன். அல்லாஹ்வுடைய ஒரு பேர் என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரையும் சூட்டுறாங்க. எப்படி சூட்டுறாங்க, முகல்லிபுல் குலூப், இதயங்களை புரட்டுபவன் என்று பெயரை சூட்டிக்கிட்டு முகல்லிபுல் குலூபின் மீது ஆணையாக, அதாவது இதயங்களை புரட்டுகிறான அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இது உண்மை அப்படிம்பாங்க. ஒரு செய்தியை வலியுறுத்தி சொல்வதாக இருந்தால், சத்தியம் செய்து சொல்வதாக இருந்தால் அதுக்கு அவங்க யூஸ் பண்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவார்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக முகல்லிபுல் குலூப்னு சொல்லி இருக்காங்களே, அந்த முகல்லிபுல் குலூப்ல இருந்து நமக்கு என்ன விளங்குது, இதயங்களை ஆள்றது அவன் தான் விளங்கலையா, இதயத்தின் மீது ஆட்சி அவன் தான் செய்யறான்னு விளங்கலையா. கல்பு அப்படி பரட்டி விட்டு போயிருவானாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு செகண்ட் போதுமே, ஒரு செகண்ட் தான். எத்தனை பேர் சொர்க்கத்துடைய அமலையா செய்வான், கடைசி நேரத்தில் பரட்டி விட்டுறான், நரகவா செய்வான். நரகத்துக்குன்னே படைக்கப்பட்டவன் மாதிரி அவனுடைய செயல்லாம் இருக்கும். கடைசியா பாத்தீங்களா அப்படி பேட்டு பட்டு விடுவான்ல, நல்லவனா மாறி போயிருவான், நல்லவனா மாறி திரும்பி மூத்தா போயிருவான். இந்த ஒரு அப்துல் ரஷீத் பார்த்தாரா, கொலை செய்யப்பட்டார, தீனுங்களே ஒண்ணு கிடையாது இருக்கு. திடீர்னு ரமலான்ல பாருங்க, திடீர்னு இந்த வருஷம் தான் நோம்பு வச்சாரு, இந்த வருஷம் தான் அப்படி தொழுவு போவோம்னு போனாரு. அவர் இது வரைக்கும் அவருடைய லைஃப் வீணாகிட்டு இருந்தார். இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே அவருடைய லைஃப் என்ன இப்படி இருந்துச்சு, கடைசி மாத்தி விட்டு பார்த்தீங்களா. அவர் மூத்தா போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தொழுகையை பார்த்துட்டு ஒரு வழி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க. அப்ப அல்லாஹ் நாடித்தான்னு சொன்னா இப்படி ஒரு செகண்ட் தான் கட்டி விட்டு போயிடுவான். அப்ப நம்ம விளங்கணும், முதலாவது விளங்கணும், இதயங்களுடைய ஆட்சியை யார்கிட்டையுமே கொடுத்துடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க மக்காவுல. உருவாக்கி அவங்க எல்லாம் அங்க வாழ முடியாம ஹிஜ்ரத் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க அபிசீனியாவுக்கு போய், அப்புறமேல் மதீனாவுக்கு. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மக்கா வாசிகளுக்கும் மதீனா வாசிகளுக்கும் மத்தியில் அப்படி ஒரு இணக்கம் ஏற்படுது. ரெண்டு பேரும் சகோதராக்குறாங்கல்ல, அப்படி ஒரு அற்புதமான ஒரு இணக்கம் ஏற்படுது. இந்த இணக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளை சகோதரன் ஆக்கி, உலகத்தில் எவனும் செய்யல அகதிகள் பிரச்சனையை இவ்வளவு சிறப்பா கையாண்ட ஒரு ஆட்சி உலகத்தில் பார்க்கவே முடியாது. அகதிகள் பிரச்சனையை போட்டுக்கிட்டு அரசாங்க பிரச்சனையை ஆக்கி அது பெரிய சனியனை உண்டா, இன்னும் தீர்க்க முடியல பாருங்களேன். ஒரு ஆளை ஏத்துக்கணும், ஒரு செலவு இல்லை அரசாங்கத்துக்கு. வணங்குதா, நீ கஞ்சியே கூட நீ குடிக்கிற அவனுக்கு கொடுத்து ஒரு ஆள் வச்சுக்க, முடிஞ்சு வச்சுக்காத. அகதிகள் பிரச்சனையை கூட அவ்வளவு அற்புதமாக நினைஞ்சாங்க, தீர்த்தாங்க. சரி, இப்படி ரெண்டரை கலந்து ஒன்னாயிட்டாங்க. இது யாரு ஏற்படுத்தினது? இத இப்படி ஒரு அந்யோன்யத்தையும் இப்படி ஒரு நெருக்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே ஏற்படுத்தினாங்க. அவங்களுடைய போதனைகள் மூலமாகத்தான் இந்த இணக்கம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், நீ செய்யலையா நான்ல செஞ்சாங்கிறான். பாருங்க, நம்ம கிட்ட சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படி மக்காக்காரன் வெளியூர்காரன் மதீனாக்காரன் உள்ளூர்காரன் ரெண்டையும் பற்றி எண்ணச்சு அண்ணன் தம்பியாவை ஆக்கிட்டாங்க அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம்.
அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அது ஏவலே அவங்களுக்கு கொடுக்க பாக்குறே நீ, நான் இல்லப்பா அதை செஞ்சேன். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க. அல்லாஹ் வந்து ஆல இம்ரான்ல 103வது வசனத்துல கேட்கிறான், வாதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அடிக்கடி உங்களுக்கு இந்த வார்த்தை துண்டை மட்டும் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். ஒதுக்குரு, நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியமத்தை, அருட்கொடையை நினைவு கூர்ந்து பாருங்கள். இது குந்தும் அலா அதான், இது நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். இது குந்தும் அதான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் இதயங்களுக்கு மத்தியில அவன்தான் இணக்கத்தை, அந்யோன்யத்தை, நெருக்கத்தை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் தான் நீங்கள் சகோதரர்கள் ஆனீர்கள். யாரு ஆக்கல உங்களை? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தியினால் ஆவல, அவர் முடியவே முடியாது, அவருக்கு நான் தான் செஞ்சேன். இன்னொரு ஆயத்தில் அதோட தெளிவா சொன்னான். அப்ப வாஸ்பகத்தும் நியமத்திஹி இஹ்வானா, அவனுடைய நியமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் உற்ற சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள். குந்தும் அலா ஷஃபா ஹுப்ரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்தது அவன்தான். ரெண்டு விஷயத்தை சொல்றான். ஒன்னு, இவங்க நரகத்தின் விளிம்பில் இருந்தார்கள். நரகத்தின் விளிம்பில் இருந்தாலும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஷிர்க்குடைய உச்ச கட்டத்தை செஞ்சு ஒரு 8 வச்சா நரகங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. அவர்களை மீட்டுக்கிட்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சு படிப்படியா வச்சு சொர்க்கம் இந்த எண்டில் அந்த எண்டில் இருந்த ஆட்களை கொண்டாந்து இந்த எண்டில் கொண்டா விட்டாங்க. அந்த கடைசியில் இருந்தவன இந்த கடைசியில் கொண்டாந்து விடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் செஞ்சேங்கிறான். உனக்கு முடியுமா? நீ போய் சொல்லி ஒரு உள்ளத்துல கொண்டு அந்த மெசேஜை கொண்டு கொடுக்க முடியுமா? காதுல போட்டு தான் உன் வேலைப்பா, கல்புல போட்டு என் வேலை. உன் வேலை என்ன? காதுல போட்ட. அப்ப காதுல கேட்டு எல்லாரும் வந்தானா? எல்லாரும் வரல. எத்தனை பேருக்கு சொன்னீங்க? வரலையே. நான் யாரை தேர்ந்தெடுத்துக்கணும், அவன் மட்டும் தானே வந்தான். அப்ப காதுல போட்டவனே வந்துருவான்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல போய் எதுக்கு அடிவாங்கன்னு அந்த திருவாயில இருந்து வர்ற வார்த்தை இதயத்துக்கு போகலைங்க. இவங்க சேகு சொன்னா போயிருமாம்லங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவ்வளவு இஹ்லாஸோட போய் தாயிஃப்ல சொல்றாங்க, அடிதான் கிடைச்சு, ஒத்த ஏத்துக்கறல. அபூ ஜஹலுக்கு சொல்றாங்க, ஏத்துக்கறல. சொந்த பெரியத்தா அபூ லஹபுக்கு சொன்னாங்க, மன்னவாரி விசிட்டு போயிட்டான், தப்பன்லக்க அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா? மன்னவாரி விசிட்டு போனா. அபூ தாலிப் ஏத்துக்கறலையே கடைசி வரைக்கும். கடைசியா போய் சொல்லி பார்த்தாங்களே, அவ்வளவு இஹ்லாஸோட, அவ்வளவு அக்கறையோட, அவ்வளவு ஆர்வத்தோட, அவ்வளவு எந்த சுயநலமும் எதிர்பார்க்காம சொன்னாங்களே, அந்த வார்த்தை கூட அபூ தாலிப் உள்ளத்துக்கு போகலையே. அப்ப இதயத்துக்குள்ள செலுத்துற பவரு உனக்கு தரல. காதுல போடுற வேலைக்கு தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். உன்னை அனுப்பணும் எதுக்குன்னு கேட்டா, மெசேஜை காதுல போட்டு நீ பாட்டு வந்துட்டே வர்றது வராது என் வேலை. யாரு வரணுமோ வருவான், நான் அதை தேர்ந்தெடுப்பேன். அப்படிங்கிறதுனால அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், உங்களை அவன்தான் அதிலிருந்து மீட்டெடுத்தான். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து உங்களை அவன்தான் விடுவித்தான். கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி, இப்படித்தான் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான். லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. இதை வழங்க சொல்றான் அல்லாஹ். நேர்வழி நீ பெறணுங்கிறது தான் சொல்றேன். நான் தான் செஞ்சு ஒத்துக்க. முதல்ல உன்னை நேர்வழி கொண்டு வந்த நான் தான். நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, உங்களை அண்ணன் தம்பி ஆக்கணும். அது நம்ம பார்க்கத்தானே செய்யறாங்க. கல்புல நமக்கு, நாங்க உங்க கல்புல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? உங்களுடைய கல்புல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். இருந்த ஒருத்தன் கெட்டவனா இருக்க மாட்டானாங்க. முடியல. நான் சொல்றேன், இப்ப இவரை நீங்க விரும்புங்க, விரும்பல. நீங்க ஒரு ஆளை காட்டி இவரை நீங்க விரும்புங்கிறான். நீ சொல்லு, நான் எப்படி விரும்புறது? அதான் வந்தா தான் உண்டு. நம்ம ஒரு ஆளை விரும்புறோம், அதுக்கு யாரும் காரணமே சொல்ல இயலாது. நம்மளே பார்க்கிறோம், ஒரு பிளான் பண்ணி நம்ம இந்நாளை தான் விரும்பணும், இந்நாளை விரும்ப அப்படியே செய்யறோம். இல்ல, நம்ம வெத்த பிள்ளையில 4 பிள்ளையில 2 விரும்புறோம், 2 விரும்ப மாட்டேங்கிறோம். விரும்புறோம், தருதலையை விரும்புறோம், நல்லவனை விரும்ப மாட்டேங்கிறோம். இது உண்டா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்தில் சந்திக்கல, யார் ரொம்ப கல்சரியா இருக்கானோ அவன் மேல நம்மள அறியாம பிரியமா இருக்குது. ஏன் நல்ல பிள்ளையா இருக்கணும் விரும்ப மாட்டேங்கிறோம். ஏன்? இது நம்ம கையில இல்ல. நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம என்ன நினைச்சாலும் சரி, நம்மளை மிஞ்சி ஒருத்தாங்க ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கான், நல்லா தெரியுது. அதனாலதான் கெட்டதெல்லாம் பெரும்பாலும் விரும்பிடுறோம், நல்லதெல்லாம் பெரும்பாலும் விரும்புறதே இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விரும்புறது நம்ம பிளான் பண்ணிலாம் விரும்ப முடியாது. திருந்து போக விரும்ப போயிடும். யாருன்னு தெரியாது, வேண்டது தெரியாது, 2 நண்பர் ஆயிடுவாங்க, உயிருக்குறா இருப்பானுவோம். ஒண்ணு இவனை விரும்பணும் நினைச்சிட்டா செஞ்சிருப்பான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு காரணம் இல்லாம விருப்பம் மாறும். இந்த விருப்பம் வர்றதுக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா சொல்லுவாங்க, இந்த லைலா கதை சொல்லுவாங்கல்ல. லைலான என்ன அர்த்தம்? லைலத்துன்னா என்ன? இரவு. லைலத்துல் கதிருங்கிறீங்க. லைலத்துல் கதிரு, கதிருடைய இரவு. லைலத்துன்னா இரவு. கண்ணகரே அந்த பொம்பளை இருப்பாளாம் லைலா, அதனால லைலான பேர் அவளுக்கு இருட்டுன்னு பேரு. அப்ப கேட்கறாங்க மஜ்னூன்ட்ட,
லைலாவுடைய காதலா மஜ்னூன் தானே. இவ்வளவு கருப்பா இருக்கிற அவளை எப்படி நீ விரும்புற? அது இந்த கண்ணை வச்சு பார்த்தா உனக்கு தெரியும்டா. அட என் கண்ணை வச்சு பார்த்தா உனக்கு தெரியும்டா, உங்களுக்கு தெரியாது. எனக்கு அழகா இருக்கு அவ்வளவுதான். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒருத்தன் விரும்புற காரணம் சொல்ல முடியாது. ஒருத்தன் வந்து உயரமா இருக்கிற பொம்பளை அழகுமா, அவனுக்கு அது விருப்பமா இருக்கும். ஒருத்தன் குள்ளமா இருந்தா தான் பிடிக்கும், ஒருத்தன் நல்லா குண்டா இருக்கணும், ஒருத்தன் ஒல்லியா இருக்கணும், ஒருத்தன் கருப்பா இருக்கணும், ஒருத்தன் சிவப்பா இருக்கணும். பல மாதிரி இருக்கா இல்லையா? இந்த ட்ரெஸ்ல இருக்குது, எது நல்ல ட்ரெஸ் சொல்லுவா பார்ப்போம். அழகா இருக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா இது பிடிக்கலன்றான். நல்லா இருந்தா நீ எடுத்துட்டு வந்து வீட்டுல போய் ஜவுளி கடையில போய் எடுத்துட்டு வர்றிய, பொண்டாடிக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிச்சு. என்ன காரணம்? இது விரும்புறதுல யாருக்கு நம்ம அதிகாரமே கிடையாது. ஒரு காரணம் சொல்லதான் நல்லா இருக்கு நமக்கு தெரியும், ஒரு காரணம் இருக்காது அவளுக்கு நல்லா இல்லைன்றுவாங்க. நீங்க ஒரு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்ல தெரியாது. நல்லா இல்லைன்னு உங்க பொண்டாட்டி வாங்கிட்டு போனது வேணான்னு மூஞ்சில இருந்தான்னு வைக்க, அதுக்கு அவளுக்கு காரணம் சொல்ல தெரியாது. என்ன பிடிக்கல, இது நல்லா இல்லை, எனக்கு நல்லா இல்லை, அவ்வளவுதான். இது எனக்கு நல்லா இருக்குது, முடிஞ்சு வச்சா கதை. ஒரு ட்ரெஸ்ல நீங்க விளங்கிக்கலாம், இதயத்தினுடைய அதிகாரம் வகையில் இல்லைன்னு. ஒரு ட்ரெஸ் எடுக்கிற பெருநாள் நேரத்தில் போனீங்கன்னா விளங்கிக்கலாம். உங்க புள்ள சின்ன பையன், அவன் நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு எஞ்சிட்டு போயிடுறான். என்னவாப்பா இது, என்ன இது ட்ரெஸ்ஸா இதுங்கிறான். நல்லா இருக்குன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆசை எடுத்துட்டு வந்து இருந்தா அவன் கேட்கறான். இப்ப அப்ப அவனுடைய இதயத்தை கூட உங்களுக்கு ஆள முடியல. ஒரு சின்ன பையனுடைய இதயத்தை கூட உங்களால் ஆள முடியல, அவன் தான் ஆள்றான் அதை. அப்ப அவனுக்கு எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து என்ன காரணத்தினாலன்னு சொல்ல முடியாமலேயே இதயத்துல என்னென்னவோ மாற்றங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி தான் தீனுடைய விஷயங்களும். நல்ல விஷயங்கள் உலகத்துல பதிகிறதும், கெட்ட விஷயங்கள் பதிகிறதும் அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது சரியான ஆதாரம். இன்னொரு இடத்துல எல்லாம் இதே ஒற்றுமைப்பு சொல்லி காட்டுறான். மக்கா மதீனாவில் உள்ளவங்களை ஒன்றுபடுத்தினாங்க இல்லையா, அது சொல்லும்போது பாருங்க, வல்லஃப பைன குலூபிஹிம், அன்பால் 63ல அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்தினான் சொல்லிவிட்டு, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். முஹம்மதே, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், இந்த பூமியில உள்ள அத்தனை சொத்துக்களையும் உனக்கு சொந்தமா இருந்து அவ்வளவையும் செலவழிச்சு அழிஞ்சதான் உன்னால் அதை ஏற்படுத்திருக்க முடியாது. அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான் பாத்தீங்களா? கல்புடைய வேலை என் வேலைங்கிறதுக்கு எப்படி வார்த்தை யூஸ் பண்றான்? லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில உள்ள அம்புட்டையும் நீ செலவழித்தாலும் சரி, மொத்த பூமியை உன் கையில தந்து அவ்வளவையும் வாரி வாரி வழங்கி செலவழிச்சாலும் சரிதான் இந்த இணக்கத்தை உன்னால் ஏற்படுத்திருக்க முடியாது. நான் தான் செஞ்சேன். கல்புல இணக்கம் ஏற்படுத்தின மக்காவில் உள்ள முஹாஜிர்களுக்கும் மதீனாவில் உள்ள அன்சார்களுக்கும் ஏற்படுத்தின இணக்கம் இருக்க, அது ஒன்னால் நடக்கிற காரியம் இல்ல. நீ ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற, உன்னைய பெரிய உலகத்திலே கோடீஸ்வரனா பில்கேட்ஸுக்கு மேல ஆக்கினாலும் சரி உன்னால முடியாதுங்கிறான்ல. அதுக்கு மேல உலகத்தையும் கையில வந்தாலும் சரிதான். நான் தான் அது, நான் இதயத்துக்குள்ள ஆட்சி வந்து நான் தான் செஞ்சுட்டு இருக்க போறேன். உனக்கு தரலங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த ஒரு வசனம் அன்பால் பத்தாதா? இந்த அன்பால் 63 சொல்றானே, இது ஒண்ணு போதும். அப்ப நம்ம நல்லா விளைவிக்கிறனும், இதயங்கள்ல மகிழ்ச்சியை தர்றது, கவலையை தர்றது, நேர்வழியை தர்றது, வழிகேட்டை தர்றது எல்லாம் அவன் தனிப்பட்ட அதிகாரமே தவிர எந்த மனிதனுடைய தயவையும் வேண்டி உங்களால ஒண்ணு பண்ணவே முடியாது. இதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உஹது போர்க்களத்துல, பத்ர் போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கும் அவங்களுக்கு போர் நடக்குது, ரொம்ப குறைந்த எண்ணிக்கை. பார்த்தா அவங்க தோத்துருவாங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா வெளிப்படையா பார்த்தா அதோட ரசூலுல்லாஹ் அவுட்டு, 313 காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தோம்னா அவ்வளவு திடகாத்திரமா வந்திருக்கான், வாளு அம்பு கத்தி கப்படா எல்லாம் வச்சிருக்கான். இங்க ஒண்ணுமே கிடையாது, 313 பேர் எல்லாம் கலட்ட கட்ட. அந்த மாதிரியான ஒரு நிலையில போர் நடக்கும் போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிரும். அப்படி இருக்கும்போது போர்ல ஈடுபடுறவங்களுக்கு முதல்ல மண்டலாவே வீக் வந்துடும். அதாவது என்னதான் உங்களுக்கு முடியும் தெரிஞ்சாலுங்க ஒரு பார்ப்போம், பயங்கரமா இருக்கானுல, முடிஞ்சு வச்சா கதை ஓடிய போயிருவோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்கிறான், நான் ஒரு வேலை பண்ண தெரியுமா, நீங்களே ஜெயிச்சிய பத்ர் போர்ல நீங்க ஜெயிச்சியல, நான் ஒரு வேலை பண்ணேன். அல்லாஹ் சொல்றான், என்ன வேலை பண்ண தெரியுமா? அதிகமா இருக்கிறான் பாருங்க, அவன் உள்ளத்துல பயத்தை நான் கொண்டே போட்டேன். அல்லாஹ் சொல்றான், அதிகமா இருக்கிறான்ல அவன் உள்ளத்துல நான் கொண்டே பயத்தை போட்டேன். கம்மியா இருந்தீங்கல்ல நீங்க, உங்களை நீங்களா மன வலிமை பெற்று நினைச்சிட்டீங்களா? இல்ல, உங்களுக்கு அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஒரு சின்ன தூக்கம். அதை சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினேன். தூங்கி எந்திரிச்சவன பார்த்தா என்னமோ ஒரு சுமை இறக்கி வச்ச மாதிரி பயங்கரமா ஒரு வீரதீனம் வந்திருக்குது. உங்களை வந்து ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தேனே, தூக்கத்துக்கு பிறகு அப்படி ஒரு நிம்மதி, அந்த அந்த கோழைத்தனம் பயம் எல்லாம் விரட்டப்பட்டு ஒரு புது முகமா நீங்க எந்திரிச்சீங்களே, அது நான் செஞ்ச வேலை தானே. உங்க உள்ளத்துல நான் வந்து தைரியத்தை நான் தான் போட்டேன், ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்து. அவனுடைய உள்ளத்துல பயத்தை நான் தான் போட்டேன், அவன் பயந்துகிட்டே வந்ததுனால நீ தைரியமா போய் நின்றதுனாலதான் அந்த வெற்றி கிடைச்சு. இல்லன்னா இப்போ ஓடிய போய் சண்டை நடந்திருக்காது.
அவனுடைய அந்த யானைப்படையும் குதிரைப்படையும் பார்த்த உடனே அது காலு பெடைகள் அடிக்க ஓடி போயிருப்பீங்க. நல்ல இந்த வேலையை செஞ்சுக்கிறான்ல. சண்டை பிடிச்சது அவங்க, ரத்தம் சிந்தது அவங்க, களத்தில் நின்றது அவங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அதெல்லாம் காரணம் கிடையாது. அதெல்லாம் இருந்து 1000 பேரை 300 பேர் அடிக்கலாம் முடியாது. அதெல்லாம் சாதாரண சொல்லலாம். 300க்கு 300 சொல்லு, அப்பதான் ஓன் திறமைன்னு சொல்ல முடியும். 300க்கு 1000 எப்படி முடியாது? அதுவும் வலிமையான ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சோத்துக்கொழி இல்லாத நீ எப்படி முடியும்? அது புனித ரமலான் மாசத்துல நோன்பு வர வச்சுக்கிட்டு 17 நாள் நோன்பு வச்சு 17வது நாள் வாடி போய் இந்த மாதிரி ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு ஜெயிச்சிருக்கீங்களா? எப்படி ஜெயிச்சீங்க? நாள்ல செஞ்சு அல்லாஹ் சொல்றான், அதை சொல்லி காட்டுறான். இது யுகஷிக்கும் நுஆசு ஹம்லத்தம் மின்ஹு, உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ்ஸமாஇ மான், அந்த தூக்கத்தையும் கொடுத்து அந்த குளுகுலுன்னு ஒரு கிளைமேட் வரணும்ல, அந்த வெக்கையெல்லாம் போகணும்ல, அதுக்காக வேண்டி வானிலிருந்து ஒரு மழையையும் நாம் இறக்கினோம். அந்த மழை மூடு, அந்த கிளைமேட்டு, அந்த ஜில்லு ஜில்லுன காத்து, அந்த தூக்கம் எல்லாம் முடிஞ்சு எந்திரிச்ச உடனே அந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு. டென்ஷனே இல்ல, டென்ஷன் இல்லாம இருந்தா எல்லாம் தேதிக்கு செய்யலாமே. டென்ஷன் இறக்கி விட்டாங்கிறான் அல்லாஹ். அது எதுக்கு சொல்றேன்? ஓ யுذஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த ரிஜ்ஸை, அந்த ஒரு அசுத்தத்தை உங்களை விட்டு அல்லாஹ் நீக்கினான். நீக்கிட்டு ஒளி யுர்பித அலா குலூபிக்கும், உங்கள் கல்புகளை பலப்படுத்தினான். அல்லாஹ் சொல்றான், கல்புல ஸ்ட்ராங் படுத்தணும்லங்க. உடல் ஸ்ட்ராங் ஆகுது என்ன செய்யறது? எத்தனை பேர் பயங்கரமா மாமிச மலை மாதிரி இருப்பான், இதயத்துல வீரம் இருக்காது. ஒருத்த பிடிச்சு கத்தியது குத்தோட ஓடிக்கிறோம். உடம்பு இருக்கு, தூக்கி புரட்டி எரிச்சிடலாம். மனசுல வலிமை வேணும்ல, மன வலிமை தானே வீரங்கிறது. அந்த மன வலிமை இல்லாதவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி உங்களுடைய கல்புகளை உறுதிப்படுத்துறான். ஒய் சப்பித்து பிகில் அக்தாம், அதன் மூலம் உங்களுடைய பாதங்களை உறுதிப்பட செய்தான். களத்துல உங்களுடைய பாதம் வலிமையா பதிஞ்சிச்சு அல்லாஹ் சொல்லி காட்டான். அதே மாதிரி அதே அன்பால் சூராவுல இதையே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது யுஹி ரப்புக இலல் மலாயிகத்தி, அல்லாஹ் வானவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். எப்படி? அன்னீ மாக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். வாக்களிச்சிட்டு ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு சஉல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருப, மலக்குகளுக்கு நான் உத்தரவிட்டேன். என்ன உத்தரவிட்டேன்? மூமீன்களுடைய இதயங்களை பலப்படுத்துங்கள். மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு செய்ய முடியும். மூமீன்களுடைய இதயங்களை பலப்படுத்துங்கள். அதே நேரத்தில் சஉல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருப, காபிர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை நான் போடுவேன். காபிர் உள்ளத்துல பயத்தை போட்டதுன்னா, உன்னுடைய உள்ளத்துல அந்த நிம்மதியை போட்டதுன்னா அதுலதான் வெற்றி. ஆடிக்கிட்டே வந்தா என்ன பிடிமானம் இருக்காதுங்க அவனுக்கு. அவன் தான் நடுங்கிட்டுல வர்றான். அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம தோத்துருவோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எப்படி வேலை செய்வான்? அந்த நிலையை உண்டாக்கியாக உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க அல்ல. அப்ப இதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. மனிதனுக்கு இதயத்தின் மீது எந்த ஒரு ஆதிக்கமும் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். அன்பால்லையே 24வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும் வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய கல்புக்கும் இடையில அவன் குறுக்கே நிற்கிறான். உங்களுக்கும் உங்க உள்ளத்துக்கு அவன் நிற்கிறானா? அல்லாஹ் அக்பர். எப்படி பிடிக்கிறான் பாத்தீங்களா? உங்களுக்கு உங்க இதயத்துக்கு இடையில அவன் குறுக்கே நிற்கிறான். உன் இதயத்தில் ஒரு முடிவை நீ எடுக்க முடியாது, நான் தான் எடுப்பேன். நீ உன் இதயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாம நான் குறுக்க நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லி ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்பால்ல 12வது 24வது வசனத்துல இதை சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இதயங்கள் மீது அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அல்லாஹுக்கு மட்டும் உரியது. இதயங்களை பக்குவப்படுத்துறது, இதயங்களை நிம்மதிப்படுத்துறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபத்ஹ் 4ல எடுத்துக்கிறங்க. மூமின்களுடைய இதயத்துல சக்கீனத் என்ற அமைதியை தந்தது நான் தான், அவங்களுடைய ஈமான அதிகரிக்க செஞ்சது நான் தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஃபத்ஹ்ல மூமின்களுடைய இதயங்கள்ல எல்லாம் நிம்மதியை உண்டாக்கி அவங்களுடைய ஈமான அதிகப்படுத்துறது கூட அவங்கள அதிகப்படுத்திக்கலையா, அது நான் தான் செஞ்சேன். ரசூலுல்லாஹ் படுத்துறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு 23 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். நீ சொல்ற வேலை தானப்பா இது, நான் தான் அப்படி செஞ்சேன், நீ எங்க பண்ண காதலான போட்ட, நீ மத்ததெல்லாம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வேலை செஞ்சு நாளில் செஞ்சேன் அப்படிங்கிறான. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்காத நீங்க எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இதெல்லாம் விட ஒரு முக்கியமானது இருக்குங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க பாருங்க. அவங்க பல மனைவியர், அவங்களுக்கு எல்லாருக்கும் சமமா நடப்பாங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படி இருக்கிறதுனால பாரபட்சம்லாம் காட்ட மாட்டாங்க. நஃபகா, உடல், அந்த உடை, உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் எல்லாம் சமமா கொடுத்துருவாங்க. சமமா கொடுத்தாலும் இதயத்தில் ஏற்படுற அன்பு இருக்குல்ல, அதை சமமா கொடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆள் மேல கூட அன்பு வந்துடும். ஆயிஷா நாயகி மேல அன்பு அதிகமா இருந்துச்சு.
அன்புதான் அதிகமா இருந்துச்சு. அதுக்காக வேண்டி அவர்கள் கொடுக்கிற விஷயத்துல பாரபட்சம் காட்டல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம ஹாதா கிஸ்மி ஃபீமா அம்லிகு, யா அல்லாஹ் எனக்கு முடிஞ்ச என் அதிகாரத்தில் உள்ள விஷயங்களில் நான் கரெக்டா பங்கு வச்சுட்டேன். என் அதிகாரத்தில் உள்ளது என்ன? உணவு கொடுக்கிறது என் அதிகாரம். ஆளுக்கு அரைக்கப்பட்டு அரைக்கப்படி கொடுத்துருவேன், ஆளுக்கு ஒரு சேலைனா ஒரு சேலை கொடுத்துருவேன், ஆளுக்கு ஒரு தட்டுனா தட்டை கொடுத்துருவேன், ஆளுக்கு ஒரு செயினா செயினை கொடுத்துருவேன். இது ஏன் அதிகாரத்தில் உள்ளது. அது குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லல, என்னுடைய அதிகாரத்தில் உள்ளதில் நான் சரியா இதை பங்கு வச்சு விட்டேன். ஃபலா தலும்னி ஃபீமா தும்லிகு வலா அம்லிகு, யா அல்லாஹ் உன் அதிகாரத்தில் வைத்திருக்கிறாயே, என் அதிகாரத்தில் இல்லையே, அதுல என்னை பிடிச்சிராத அல்லாஹ். யானி அல் கல்ப், கல்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அறிவிப்பாள வழக்கம் சொல்றாரு, யா அல்லாஹ் நான் ஒரு ஆள் மேல அதிகமா பிரிய வைக்கிறேன்ல, நீ ஏன் பாரபட்சமா போனேன்னு என்னை கேட்டாத அல்லாஹ். என் கையில் இல்ல, பிரிய வைக்கிற நானா வைக்கிறேன், நீ தானே வைக்கிற. ஒரு ஆள் மேல அதிகமா பிரியம் வைக்கணும் நான் பிளான் பண்ணியா வச்சேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னை அறியாம ஒரு ஆள் மேல பிரியம் அதிகமா இருக்குது. நான் கொடுக்கிற விஷயங்கள்ல அந்த விஷயங்கள்ல கரெக்டா இருப்பேன், மற்ற எல்லா விஷயமும் நேர்மையா இருப்பேன். அது என் அதிகாரத்தில் உள்ளது. அப்ப என் அதிகாரத்தில் உள்ளதுல நான் பங்கு வைத்து விட்டேன். என் அதிகாரத்தில் இல்லாத விஷயத்திற்காக இறைவா என்னை பிடிக்காதுன்னு என்னங்க அர்த்தம்? இதுக்கு மேல என்னங்க இருக்கு? இதுக்கு மேல என்ன தெளிவா அதிகாரம் இல்லைங்கிறாங்க. ஃபீமா லா அம்லிகுன்றாங்க, எனக்கு அதிகாரம் இல்ல. எதுக்கு அதிகாரம் இல்ல? ஏன் இதயத்தை என் கண்ட்ரோல்ல வைக்க அதிகாரம் இல்ல. உங்க இதயத்தை இல்ல, வேற ஆளுக்கு இதயத்தை இல்ல, என்னுடைய இதயத்தை கரெக்ட் பண்ணி, இல்ல அன்புல நீ கரெக்டா தான் இருக்கணும், ஆளுக்கு 5-5% தான் கரெக்டா கொடு அப்படி சொல்ல முடியுமா? அப்படி அந்த உத்தரவு போட்டு தன்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தணுமா இல்லையா? அதுவும் சமமா தான் இருக்கணும். எல்லாம் சமமா இருக்கிற மாதிரி அன்பும் சமமா தான் இருக்கணும். நம்மள்ட்ட அந்த அதிகாரம் இருந்தால் அதையும் எல்லாம் கேட்கத்தான் செய்வான். இப்ப நீங்க ஒரு ஆள் மேல அன்பு அதிகமாச்சா அல்ல கேட்பானா? 4 பிள்ளைய 4 விதமா நடத்தலாம், அன்பு வைக்கலாம், கொடுக்குற ஒழுங்கா கொடுத்தா தான் கேட்பான்ல. ஒரு பிள்ளை மேல அதிக பிரியம் இருக்கலாம், எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஒழுங்கா கொடுத்தியா, பாக்கெட் மணி கரெக்டா சமமா கொடுத்தியா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருள் எடுத்து கொடுத்தியா, அதுதான் இல்ல கேட்பானே தவிர ஏன் ஒரு ஆள் மேல கூட அன்பு வச்சேன்னு கேட்க மாட்டான். கேட்டா சொல்லி போடுவோம், அது மோவல் நான் என்ன செய்வேன்றோம். அப்படி கேட்டா என்ன செய்வோம்? நீ தானே பிறந்த, அப்படி நாங்களா பிளான் பண்ணோம், நீ தானே அப்படி படைச்சேங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, உன்னுடைய அதிகாரத்தில் உள்ளதுல நீ என்னை பிடிச்சிடாதல்ல, ஏன் அதிகாரத்தில் உள்ளதுக்கு நான் பதில் சொல்றேன், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். இப்ப இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு தடவை சொன்னாங்க, அதாவது இன்ன குலூப பனி ஆதம குல்லுஹா பைன இஸ்பஹைனி மின் அஸாபி ரஹ்மான், மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது, 2 விரலுக்கு மத்தியில் இருக்குது. யுகல்லிபுஹா கைஃப யஷா யஸ்ரிபு ஹைது யஷா, விரும்பியவாறு அப்படி பரட்டி விட்டுருவான்ல. 2 விரலுக்கு மத்தியில் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி பரட்டலாம்ல, மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல, அவ்வளவுதான். 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி உருவகப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில இருக்கிற. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 2654வது ஹதீஸ் முஸ்லிம்ல. அப்ப 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, விரும்பியவாறு அல்லாஹ் பரட்டி விடுவான். இதுக்கு மேல என்னங்க இருக்குது? நமக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? இதயத்தின் மீது ஒருத்தருக்கு அவர் பக்குவப்படுத்துவார் நினைக்க என்னங்க நமக்கு முகாந்திரம் இருக்குது? ஒரு முகாந்திரமும் இல்ல. இதுக்கு பிறகு போனாங்கன்னா அப்புறம் அல்லாஹ் இது பயங்கரமான தண்டனை வச்சிருக்கான். அது மாத்திரம் இல்ல, 2-3 சந்தர்ப்பங்களை பாருங்க. இது சொன்ன சந்தர்ப்பம் தான். ஒரு தடவை உசாமா ஒரு படைக்கு அனுப்புறாங்க. அவரு ஒருத்தனை போய் கொண்டு போடுறாரு போர்ல. அவன் கொல்ல போகும்போது அவன் களிமா சொல்லி போறான், போர்ல களிமா சொல்லி உங்க அணியில வந்துடுறாங்கிறான். அப்ப கொண்டிருக்க கூடாது. அவரோட என்ன பண்ணிட்டாரு, உயிர் காப்பாத்துக்கு போய் சொல்றான், இவன் உள்ளத்திலிருந்து வரல, வெட்டி விட்டார். ரசூலுல்லாஹ் வந்து கோவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெரிஞ்ச உடனே கோவப்படுறாங்க. எப்படி நீ வெட்டலாம், புறா வெட்டினே, அல்லா ஷக்கத்த கல்பஹு, நீ நான் ஒரு இதயத்தை பிளந்து பாத்தியா? சொல்லிட்டாங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அவ்வளவு விட்டுருக்க. நீ கல்பு ஆதிக்கிஞ்ச உங்க கையில இருக்கான்னு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாயினால சொல்லிட்டார்ல பந்தாலு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாரே இல்லையா? அதுக்கு பிறகு நீ எப்படி அவனை கொண்டு வந்து நாளைக்கு 2 மறுமையில என்ன செய்வ நீ அப்படி கேட்கிறாங்க. அப்ப உயிர் பாதுகாக்கிறதுக்காக சொன்னதான் நம்ம எல்லாம் கூட எடுத்துக்கிடுவோம். அப்படித்தான் அவரும் எடுத்துக்கிட்டாரு. அந்த நேரத்திலும் கூட ஒருவனுடைய இதயம் எப்படின்னு உனக்கு தெரியாது, நீ தீர்மானிக்க முடியாது, அந்த அதிகாரம் உனக்கு இல்லைன்ட்டாங்க. உசாமாவுடைய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 96வது ஆரம்பத்திலே ஒரு ஈமான் பாடத்துல 96வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஒரு தடவை சொல்லல, கல்வி பிளந்து பாத்தியா, கல்வி பிளந்து பாத்தியா, கல்வி பிளந்து இப்படி காட்டாங்களாம். சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த கோபத்துல ஊருக்கா கேட்டு விட்டுருல, ஏன்னா கல்வி பிளந்து ஏன்டா அப்படி செஞ்ச, இந்த மாதிரி பண்ணிவிட்டியா, இப்படி கேட்டு இருந்தாங்களாம்.
இப்ப இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் போல இருக்கு, இதுக்கு முன் வந்து எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டேனுங்கிறார் அவர். இன்னைக்கு புதுசா இஸ்லாத்தை சேர்ந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, இவ்வளவு செஞ்சு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு விட்டு எல்லாத்தையும் அழிச்சு நான் நிக்கிறேனே அப்படின்னு கவலைப்படுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? கல்புல ஆதிக்கம் நம்ம கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது கல்புல உள்ளத. இது சஹாபாக்களுக்கு முடியலையா, உசாமா மாதிரி ஆட்களுக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியலையா, அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டுபிடிக்க முடியலையா, இவங்க கண்டுபிடிச்சு நம்மளை பக்குவப்படுத்த போறாங்கன்னா இப்படி என்ன இது, என்ன நம்பிக்கை இது? அதே மாதிரி ஹாலித் இப்னு வலீத் ஒரு அதே மாதிரி போருக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஆளுக்கு எதிரணிகள் வந்து அஸ்லம்னான்னு சொல்லணும், நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். அவங்க அப்படி சொல்லாம சபகனான்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சபகனான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து மக்காவுல உள்ள காபிர்கள் வச்ச பேரு சாபின்னு தான் வச்சாங்க, முஸ்லிம்னு வைக்கல. நம்ம இஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்டா சாபின்னு அவங்க பேர் வச்சாங்க. சாபினா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி அந்த ஐயாமுல் ஜாஹியா காலத்துல அவங்களாகவே சிந்தித்து கல்லு மண்ணெல்லாம் வணங்கக்கூடாது, கழுத பேரெல்லாம் வணங்கக்கூடாது, ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய மக்காவுல இருந்துச்சு. அந்த கூட்டத்தை சாபியுமாங்க. சாபி என்று சொன்னா கண்டதை வணங்காதவர்கள், ஏதோ ஒரு கடவுள் இருக்கான்னு மட்டும் நம்பிக்கொண்டு இந்த அபூஜைகளோட ஒத்து போவாத ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. குர்ஆன்ல கூட ஒரு சாபியினன்னு சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸாபியின, சாபியின்களுக்கும் நான் கூலி தருவேன் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தனால. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதே கருத்தை சொன்னாங்களா, சாபின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி பேச அந்த சாபி அவரா, சாபிட்ட புரியல அப்படிம்பாங்க. சாபின்னா அதாவது ஓரிரை கொள்கை உள்ளவர் தான். அந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, அந்த எதிரி கூட்டத்தினர்கள் வந்து அஸ்லம்னா இஸ்லாத்தை தழுவினோம் அர்த்தம் அப்படி சொல்லாம சபகனா நாங்களும் சாபி ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன செய்யல, அஸ்லம்னான்னு சொல்லாம சபகனாங்கிறேன்னு விட்டுவிட்டார். அஸ்லம்னான் போர்ல நடக்குது, அவர் கோவம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட வருது கம்ப்ளைண்ட் வருது, வந்தோன்னு இதையே சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவு இலைக்க மிம்மா சனா ஹாலித், யா அல்லாஹ் அந்த ஹாலித் செஞ்ச வேலையை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், நான் பொறுப்பில்லை அல்லாஹ், நான் அப்படி இவருக்கு சொல்லி அனுப்பல, இதயத்தின் மீது ஆதிக்கம் கொடுத்து நான் அனுப்பல, இவரா செஞ்சு விட்டாரு. சபகனாண்டால் அதான அர்த்தம், வேற வார்த்தை சொன்னா உனக்கு என்ன வார்த்தைக்கு நீ பாக்குற, மாறிட்டோன்னு சொல்லிட்டான்ல, அதை விட்டுக்கணுமா இல்லையா? இதயத்தை நீ பலந்து அப்போ கேட்கறாங்க, இதயத்தை பலந்து பாத்தியா, உள்ளத்தை பலந்து பாத்தியா? அதை விட இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான், 6766 இந்த ஹாலித் இப்னு வலீத். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நிறைய யமன்ல இருந்து அலிரலில் அனுப்பி ஜக்காத்து பொருள் நிறைய வசூலிச்சுட்டு ஒரு பயங்கரமா குவிஞ்சு கிடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுக்குறாங்க, எல்லாரும் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், நீ சரியா பங்கு வைக்கல, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுங்கற, நீ சரியா பங்கு வைக்கல அப்படிங்கிறான். நீ சரியா பங்கு வைக்கலன்னா உடனே ரசூலுல்லாஹ் கோவம் வருது. கோவம் என்ன சொல்றாங்க, அடே உலகத்துல வானம் பூமி எல்லாத்துலயும் நான் எனக்கு மேல நம்பிக்கையால ஒருத்தர் இருக்கிறானா, என்னை எவ்வளவு நம்பிக்கையால ஒருத்தர், எதிரி கூட என்னை நம்பிக்கையாளங்கிற பட்டத்தை மாத்தலையாடா, முத வாழ்க்கையில இப்படி சொல்றீங்களா? ஒரு எதிரி கூட சொன்னது இல்லையே, அபூ ஜஹல் சொன்னது இல்லையே, அபூ லஹப் சொன்னது இல்லையே, அமீன் என்ற பேர் வச்சான், சாதிக் அமீன், அமீன் இவ்வளவு நம்பகமானவரை பார்த்து இப்படி சொல்கிறாயேன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத் அப்ப இருக்காரு, வாளை உருவுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே சீவிரட்டுமா, உங்களை எதிர்த்து வந்து இந்த மாதிரி அவன் சரியான பங்கு வைக்கலங்கிறான, இப்படி பேசணும்னு விடக்கூடாது, தலையை சீவிரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணாம் அல்லஹு ஐயகுன யுஸல்லி, இல்ல ஒரு தொழுகை நடத்தக்கூடிய இருக்கலாம், அவர் ஒன்னும் செஞ்சிராதப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப ஹாலித் மறுபடியும் சொல்றாரு, கம்மி முஸல்லின் யகூலு பிலிசானிஹி மாலைஸ பி கல்பிஹி, எத்தனையோ தொழுகையாளி வந்து இதயத்துல இல்லாம வாயினால தொழுகிறான், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும், ஓட்ட வேண்டியதான் அப்படி மறுபடியும் அப்ஜெக்ஷன் பண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லம் உமர் அன் உனகிப அன் குலூபின் நாஸ் வலா அஷுக்க புத்துனஹும், நான் வந்து மனிதர்களுடைய கல்புகளை பிளந்து பார்க்கும்படி உத்தரவிடப்படல, அவங்க வயித்தை கிழிச்சு பார்க்கும்படி உத்தரவிடப்படவில்லை, வெளிப்படையாக என்ன சொல்கிறார்களோ அதுதான், அப்படித்தான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன், கல்புகளுக்கு பிழிச்சு பார்க்கிற உத்தரவு எனக்கு தரப்படவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க.